ஹல்லேலூயா. ஆமென். இந்த வருஷத்துல ஆமென் ஒமான் தேசத்துல நம்ம வந்து மறுபடியுமாய் பிரபாகர் பிரதர்கள் வீட்டுல வந்து கிறிஸ்துமஸ் கேரல் பாடல்கள் பாட தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாடலை பாடுவோம். பாடல் எண் 6. பக்தரே வாரும் ஆசையாவரோடும் நீர் பாரும் நீர் பாரும் நீர் பாரனை வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தார் சாஸ்தாங்கம் செய்ய வாரும் சாஸ்தாங்கம் செய்ய வாரும் சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவை தேவாதி தேவா ஜோதியில் ஜோதி மானிட தன்மை நிறுத்தி தேவகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன் சாஸ்தாங்கம் செய்ய வாரும் சாஸ்தாங்கம் செய்ய வாரும் சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவை மேலோகத்தாரே மகன் வீரத்தோடு ஜென்மன செய்தி பாடி போற்றுமே வீழில் கத்தாரில் மாமகிமையேற்றி சாஸ்தாங்கம் செய்ய வாரும் சாஸ்தாங்கம் செய்ய வாரும் சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவை இயேசுவே வாழ்க இன்று தன்மை தேரே புகழும் ஸ்துதியும் உண்டாகவும் தந்தையின் வார்த்தை மாம்சமான மாறும் சாஸ்தாங்கம் செய்ய வாரும் சாஸ்தாங்கம் செய்ய வாரும் சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் வேதத்தில் ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 7வது வசனம் வரை சிஸ்டர் ஷாஜினி அவர்கள் வாசிப்பது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. ஆகிலும் அவர் செல்வம் நாட்டையும் நத்தரை நாட்டையும் இடுக்கமாய் ஈரப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்தினார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அரும்பில் மல்கிறது போலவும் கொள்ளை பங்கிட்டுக் கொள்கையில் கலிகிறது போலவும் உமக்கு முன்பாக மல்கிறார்கள். மீதியாயர் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிளாட்சியும் அவர்கள் ஆளோட்டின் மேல் கோலையும் முடித்துப் போட்டீர். அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்றைக்கும் நியாயத்தீர்ப்பினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கும் அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அந்த பகுதியில ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தது. ஆமென். இருளில் இருக்கிற அந்தகாரத்தின் இருளில் இருக்கிற பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும்படியா. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல அருமை சகோதரனையும் சகோதரியும் கடந்த நாட்கள்ல நம்முடைய சபையில தேவன் கொண்டு வந்து ஆமென் ஹல்லேலூயா அவருடைய எல்லா பழைய மனுஷனுடைய பழைய காரியங்களை களைந்து போட்டு அந்த இருளின் அதிகாரங்களை களைந்து போட்டு ஒரு பெரிய வெளிச்சத்தை தேவன் காணும்படியா தேவன் கிருபை செய்தார். ஆமென் ஹல்லேலூயா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. அந்த இடத்துல நாம் சொல்லுவோம், அந்த
அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவனை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு பெரிய ஜீவனை நமக்குள் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது ஒரு பெரிய ஒளியாய் நமக்கு மாறுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒளி வீசுகிறது. அதே போல ஆமென், ஹல்லேலூயா, மற்றவர்களுக்கு அது ஒளி வீசத்தக்கதாய் தேவன் கிருபை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1 பேதுரு என்கிற அந்த நிருபத்தில் வாசிக்கிறோம், 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென், ஹல்லேலூயா, சிலுவையில் அடிக்கப்பட்டு அந்த நாட்கள்ல ஆமென், ஹல்லேலூயா, அவர் அந்த மரணத்துக்குள்ளால போகும் பொழுது அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பாதாளத்துல போய் அங்கு காவலிலே வைக்கப்பட்டிருக்கிற ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார் என்று. ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பனையான ஒரு காரியத்தை அந்த இடத்துல அவர் நிறைவேற்றுகிறார் என்று. ஆமென், ஹல்லேலூயா. இந்த குடும்பம் இந்த புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து போகிற இந்த குடும்பத்தை ஆமென், ஹல்லேலூயா, தங்கள் ஒளிக்குள்ளாலே கடந்து வந்து அந்த குடும்பம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருளில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு அவர்கள் ஒளியை கொடுக்கிற அந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு அனுபவத்துக்குள்ள தேவன் அவர்களை நடத்தத்தக்கதாக நாம் யாவரும் சபையா நாம் ஜெபிக்க போகிறோம். அநேகர் இந்த நாட்களிலும் அவர் ஆமென், ஹல்லேலூயா, பிசாசின் பிடியில இருக்கிறவங்க, உலகத்தின் இருளில இருக்கிறவங்க, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு இந்த குடும்பம் ஒரு பெரிய வெளிச்சமாய் காணப்படும்படியாய் அதை எல்லாருக்கும் மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை குறித்து அறிவிக்கிற ஒரு குடும்பமாய் தேவனுடைய சபைக்கு அந்த குடும்பங்களை கொண்டு வருகிற ஒரு குடும்பமாய் தேவன் இந்த புதிய வருஷத்துல பிரதர் பிரபாகரை அந்த குடும்பத்து சிஸ்டர் ஏஞ்சலையும் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நேரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். யாவர் சபையாய் நாம் ஜெபிப்போம். அநேக தங்களுடைய குடும்பம் இருளில் இருக்கிற அந்த குடும்பம் வெளிச்சத்துக்கு வந்தது போல அவருடைய குடும்பத்தில் யாராகிலும் இருளிலே இருப்பார்கள் என்றால் அவர்களும் அந்த வெளிச்சத்துக்குள்ளே கடந்து வரும்படியாய் இவர்களை சுற்றி இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்கு இவர்கள் நடத்தும்படியாய் தேவன் பெரிய கிருபைகளையும் தாளந்துகளை இவர்களுக்கு கொடுக்கும்படியாய் இந்த நேரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். செல்வின் அவர்கள் ஜெபத்தை நடத்துவார்கள். நாம் யாவரும் சபையாய் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயரம் உன்னதமுமானவரே, உம்மை துதிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோடுவருமாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, ஹல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையை தவிர நாங்கள் சபையாய் சேர்ந்து தகப்பனே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பம் எத்தனை நண்பமுமானது என்று படிக்கிறோம். தவிர இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சரணங்களை தவிர எங்களுடைய சபையினுடைய பிள்ளைகளுக்கு தவிர தந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்தினோம். தவிர கிறிஸ்து பிறப்பினுடைய தவிர இந்த நாளை தவிர நாங்கள் முன் அறிவிக்கிற ஒரு பிள்ளைகளாய் தவிர ஒவ்வொரு குடும்பங்களிலே தவிர எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக தவிர நீர் இந்த உலகத்திலே தவிர ஒரு ரட்சகராய் வந்ததுக்கான நோக்கம் என்ன என்பதை தவிர அறிந்த பிள்ளைகளாய் தவிர இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். தகவல் இந்த இடத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் முன்குறித்த பிள்ளைகளை தவிர நீங்க தகவல் இந்த இடத்துல கூட்டி சேர்த்து தவிர எங்கள் சபையாய் இணைத்து தகவல் எங்களை தவிர இந்த இடங்களை தவிர நிலைந்திருந்து நமக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோம். தவிர விசேஷமாய் பிரதர் பிரபாகரன் பிரதர் நம்முடைய கருத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சிஸ்டர் ஏஞ்சல் நம்முடைய கருத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தவிர நம்முடைய கரம் பிள்ளைகளோடு இந்த குடும்பத்தோடு தங்கி இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தவிர பிள்ளைகள் சத்தியத்திற்கு கீழ்படுத்த தவிர கடந்த நாட்களிலும் தவிர எங்களுடைய பிள்ளைகள் தவிர நம்முடைய சத்தியத்திற்கு கீழ்படுத்த தவிர ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து தவிர நல்ல தருணங்களுக்காக தவிர நாங்கள் நன்றி செலுத்தினோம். நன்றி செலுத்தினோம். தவிர உங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள ஒரு மனப்போக்கங்களை கொடுத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்தினோம். தவிர நன்றி செலுத்தினோம். தவிர எங்களுடைய பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாகி தவிர தப்பிப்பார் இல்லாமல் தவிர எங்களுடைய பிள்ளைகள் விழுந்து போகாதபடி தவிர ஒவ்வொரு பிள்ளைகளும் தவிர கூட்டி சேர்க்கிற ஒரு சபையாய் தவிர நீங்க தவிர எங்களுடைய சபையில தவிர சேர்த்தமைக்காய் தவிர நாங்கள் நன்றி செலுத்தினோம். நன்றி செலுத்தினோம். தவிர இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார்கள். தவிர இந்த சத்தியத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவங்கள் தவிர இந்த கடின இருதயங்கள் கல்லான இருதயங்கள் தவிர இல்லாதபடி தவிர நல்ல ஒரு சதையான இருதயத்தை கொடுத்து தவிர வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தை தவிர கொடுத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்தினோம். நன்றி செலுத்தினோம். தவிர கரம் தவிர தொடர்ந்து குடும்பத்தோடு தவிர தங்கி இருக்குமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தவிர பிள்ளைகள் கைவிட்டு செய்கிற வேலைகளை நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தவிர அந்நிய தேசத்திலும் தவிர குடும்பமாய் தவிர நீங்க பிள்ளைகளை தவிர நீங்கள் இணைத்து வைத்து தவிர இடத்துல சமாதானமாய் தவிர நீங்க வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்தினோம். தவிர தொடர்ந்து பிள்ளைகள் கைவிட்டு செய்கிற வேலைகளை நீங்க ஆசீர்வதிக்க தவிர 2 பேரும் தவிர கைவிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்க தவிர வேலை சலங்களை பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அதிகாரியுடைய கண்ணில் தயவு கிடைக்க முடியாது ஜெபிக்கிறோம். தவிர பிள்ளைகள் ஒவ்வொரு நாட்களும் தவிர ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிற அனுபவங்களை நீங்க கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். வேலை ஸ்தலங்களிலே தவிர நல்ல ஒரு தவிர நண்பர்களை கொடுங்க, நல்ல ஒரு சூழ்நிலைகளை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். தவிர வேலை நிமித்தமாக வாகனத்தில் செல்லும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய கரம் கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். தவிர கர்த்தர் உனக்கு முன்பாக போய் ஒரு இஸ்ரவேலின் தேவன் உனக்கு பிறகு உன்னை காக்கிறவராய் இருப்பார் என்று சொல்லி தவிர வார்த்தைகளை சொல்லி விசுவாசித்து ஜெபிக்கிறோம். தவிர ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். தவிர பிள்ளைகளுடைய வாகனத்தினுடைய
நம்முடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் தவிர இந்த குடும்பத்தினர் நம்முடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் தவிர வீட்டை சிறு வேலி அடைத்து நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். சத்துருடைய கண்களுக்கு பிள்ளைகளை விலக்கி நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் தவிர நல்ல ஒரு மன சமாதானமான நாட்களை கொடுங்க. உங்களுடைய கரம் கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோம் தவிர அலங்கத்திற்குள்ள சமாதானத்தை அரண்மனைக்குள்ள சுகத்தை தவிர நீங்க கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் தவிர இந்த வீட்டினுடைய நிலை காலியை தவிர எங்கள் சபையாய் சேர்ந்து தவிர உங்களுடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தவிர சத்துருடைய கண்களுக்கு வான மண்டலத்தின் பொல்லாத ஆவின் சேனைகளுக்கு தவிர பிள்ளைகளை விலக்கி நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் தவிர அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் தவிர பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் தவிர உங்களுடைய வார்த்தைகளை விசுவாசித்து நடக்கிற பிள்ளைகள் தவிர கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தவிர இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி தவிர வார்த்தைகளை சொல்லி தவிர நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் தவிர உங்களுடைய கரம் தவிர தொடர்ந்து பிள்ளைகளோடு தங்கி இருக்க முடியாது ஜெபிக்கிறோம் தவிர உங்களுடைய 2 பிள்ளைகளுக்காக தவிர சாஃப்ரானுக்காக தவிர சாஃப்ரானுக்காக ஜெபிக்கிறோம் தவிர பிள்ளைகளோடு உங்களுடைய கரம் இருக்க முடியாது ஜெபிக்கிறோம் தவிர உன் பிள்ளைகளும் பந்திய சுற்றிலும் ஒலிவமான கண்களை போல இருப்பார்கள் என்று சொல்லி இந்த 2 பிள்ளைகளும் அப்படி வளர்கிற அனுபவங்களை தவிர மற்றவர்கள் காணும்படியா நீங்க கிருபை செய்யுங்க தவிர பிள்ளைகள் படிக்கிற இடத்துல நல்ல ஒரு ஞான புத்தி அறிவு தெளிவை தவிர பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பற கரம் தவிர பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்க முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பற நல்ல ஒரு தெளிந்த புத்தி எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் தவிர இந்த உலகத்தினுடைய தவிர ஒவ்வொரு காரியங்களும் கற்று தேர்ந்து தவிர தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு தவிர பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதலோடு தவிர பிள்ளைகள் வளரும்படியா நாங்கள் தவிர பிள்ளைகளை சபையை ஆசீர்வதித்து தவிர நாங்கள் ஜெபிக்கிறோம் தவிர தொடர்ந்து தவிர இந்த பிள்ளைகளுடைய தகப்பனை பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்தியா தேசங்களில் இருக்கிற அவருடைய பெற்றோர்கள் ஒவ்வொருத்தரையும் தவிர உடைய சமூகத்தில் உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் தவிர அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ரட்சிப்பினுடைய அனுபவத்தை நீங்க கொடுங்க தகப்பன தவிர இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டாங்க சொல்லுங்க. இந்த வெளிச்சத்தை தவிர இந்த பிள்ளைகள் கண்டு கொண்டது போல தவிர அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு தவிர முதியவர்களும் தவிர அதை கண்டு கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் தவிர அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் தவிர அந்த பெரிய ஒரு வெளிச்சத்தை கண்டு கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தவிர அந்த பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் தவிர நீர் அந்த ஒவ்வொரு பிள்ளையோட சமூக தட்டில் இழுத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் தவிர தொடர்ந்து உங்களுடைய கரம் தவிர அந்த குடும்பத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளோட தங்கி இருக்க முடியாது ஜெபிக்கிறோம் தவிர சபையார் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தவிர உடைய ஆசீர்வாதம் உடைய பாதுகாப்பு உடைய கிருபை உடைய சமாதானம் தவிர இந்த குடும்பத்தை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் தவிர நாங்கள் சபையாய் தவிர ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். Wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. கர்த்தருடைய மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தருடைய மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. வேலையில் ஆசீர்வாதமோ, அரண்மனையில் வீரதாரியமோ. வேலையில் ஆசீர்வாதமோ, அரண்மனையில் வீரதாரியமோ. நிறைவாக நன்மை உண்டாக கர்த்தருடைய மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தருடைய மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தருடைய மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. बड़े दिन दियां खुशियां ते बहुत बहुत मुबारकां।